பள்ளிப் பருவம். என் இனியவளின் அன்பை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அவள் காட்டும் அன்பு என் மனதையே ஆழப்படுத்தியது. அவளைக் காண வேண்டும், பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தேன். என்னுடைய பள்ளி பருவத்தில் அவளைக் கண்ட நாள், இது மாதிரி ஒரு அன்பான நட்புள்ளம் கொண்ட பெண் எனக்கு கிடைத்ததை நினைக்கையில் மகிழ்ச்சி எனக்குள். அவள் காட்டும் அன்பு ஒரு தாயைப் போன்றுதான் இருந்தது. தோழி என்றாலே அவளைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். என்னதான் நான் பேசவில்லை என்றாலும் ஓடி வந்து பேசுவாள். உணவு கொண்டு வரவில்லை என்றால் அவளிடத்தில் இருக்கும் உணவை எடுத்து எனக்கு ஊட்டி விடுவாள். எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனே அது சரி செய்வாள். அவள் காட்டும் அன்பு மிகவும் புதுமையாக இருந்தது. ஏன் இவள் இப்படி செய்கிறாள் என்று நான் அவளிடத்தில் கேட்டால், அதற்கால் அவள் சிரிப்பு மட்டுமே அவளிடத்தில் நான் பார்ப்பேன். வேறு ஒன்றும் பேச மாட்டாள். எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, அதனால் செய்கிறேன் என்று கூட சொல்ல மாட்டாள். சிரித்து கொண்டே இருப்பாள். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அக்கறையோடு சொல்லுவாள். எல்லோரும் என்னிடத்தில் மட்டும் அல்ல, பிறரையும் தன்னிடம் உட்கார வைத்து படிக்க வைப்பாள். எல்லோரும் பாஸாக வேண்டும் என்ற எண்ணம் அவளிடத்தில் உண்டு. எல்லோரும் தன் வாழ்க்கையில் நல்லதாக கொண்டு போக வேண்டும் என்று எண்ணம் அவளிடத்தில் இருந்தது. ஆனால் அவள் வாழ்க்கை என்னவோ சிறிய வயதிலேயே திருமண ஏற்பாடு நடந்துவிட்டது. அவளுடைய பிரிவு எனக்கு பெரிய வலியை கொடுத்தது. பிறகு அவளை என்னால் பார்க்கவே முடியவில்லை. ஒரு நாள் அப்பா சொன்னார், உன்னுடைய தோழி வீட்டுக்கு வந்து போனால் கணவனோடு என்று. என்னால் பார்க்க முடியவில்லை என்று மனவேதனை எனக்குள் இருந்தது. பிறகு பார்க்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவள் திருமணமாகிவிட்டதென்றால் அவள் எங்கு போவாள்? கணவன் வீட்டுக்கு தானே போவாள். அவள் வீடோ வாடகை வீடு. அவள் அங்கு இருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்து நான் அங்கு போகவே இல்லை. பிறகு 25 வருடம் அவளை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும். எப்பொழுதும் கனவில் வந்து என்னை பாடாய்படுத்துவாள். அதனால் நான் உடனே அவளை பார்த்துதான் ஆக வேண்டும் என்று அவளை பார்க்க தேடி போனேன். வாடகை வீடு என்றாலும் ஏதாவது ஒரு ஆள் நமக்கு கிடைத்து விட மாட்டார்களா? பார்த்து விட மாட்டோமா? பேசிவிட மாட்டோமோ என்று ஏக்கத்தோடு சென்றேன். ஆனால் அதற்கு பதில் கிடைத்தது. அவளுடைய உறவினரே அந்த இடத்தில் இருந்தார்கள். நான் பள்ளிக்கூடத்தில் போட்டோ பிடித்ததை எடுத்து காட்டினேன். அதை பார்த்ததும் அந்த தம்பி, ஆண்டி எனக்கு தெரியும் ஆண்டி இந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு, நான் நண்பர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க ஆண்டின்னு. அந்த தம்பி நம்பர் கொடுத்தாங்க. நான் பேச ஆரம்பித்தேன். பார்த்தா என்னுடைய தோழியுடைய பையன் பேசினாங்க. பிறகு நான் அவங்களோட பேசும்பொழுது, ஆண்டி எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க, வந்த பிறகு பேச வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. பிறகு அவளுடைய ஃபோன் வரும்னு காத்திருந்தேன். வந்தது. மகிழ்ந்தேன், பேசினேன் குரலை கேட்டு. பிறகு அவளிடம் பேச ஆரம்பிக்கும் போது அவளுடைய வாழ்க்கை சூழல் அவளை பேச வைக்காமல் விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை என்று வாட்ஸ்அப்பில் அவள் போடும் பல மெசேஜ்களை பார்ப்பேன். எனக்காக அவள் போடவில்லை என்றாலும் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிள்ளைகளின் நிகழ்வுகளை போடுவாள். பரவாயில்லை என்று அதை பார்த்து மகிழ்வேன். வாழ்க்கை அவ்வளவுதான், உறவுகள். ஆனால் என் ஆசை நிறைவேறியது, என் கனவும் மறைந்தது.